பசுமை நிறைந்த காட்டில் ஒரு சிறிய குரங்கு இருந்தது. அது மரங்களில் ஆடி குதித்துக் கொண்டிருக்கும். ஆனால் அது எதையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளாமல் தன்னுடையதாகவே வைத்துக் கொள்வது அதன் பழக்கமாக இருந்தது. இந்த பழம் எனக்குதான், நான் இதை யாருடனும் பகிர மாட்டேன் என்று குரங்கு பெருமையாகச் சொல்லும். ஆமை மற்றும் கிளி குரங்கை பார்த்து புன்னகைத்தாலும், அது ஒரு நாள் பகிர்ந்து கொள்வதன் மகத்துவத்தை புரிந்து கொள்வது நிச்சயம் என நினைத்தனர். ஒரு நாள் குரங்கு ஒரு பெரிய வாழைப்பழக் கனி கண்டுபிடித்தது. ஆமை மெதுவாக வந்தது. குரங்கே, நான் ஒரு பழம் வாங்கலாமா? இல்லை, இது எனக்கு மட்டும் என்று குரங்கு பெருமையாக கூறியது. மரத்தில் இருந்த கிளி சொன்னது, குரங்கே, பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. குரங்கு தலையை இல்லை என்று அசைத்து விட்டது. அன்றிரவு குரங்கு ஒரு பெரிய மரத்தின் கிளையில் குதித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று கிராக்! கிளை உடைந்து குரங்கு கீழே விழுந்தது. ஓச்! எனக்கு தாங்கவில்லை. அது நகர முடியாமல் இருந்தது. ஆமை, கிளியே, தயவு செய்து உதவுங்கள். ஆமை விரைவாக வந்தது. நான் உன்னை என் முதுகில் ஏற்றி செல்லுகிறேன். கிளி வானத்தில் பறந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து குரங்கை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். நீ எங்களிடம் எதையும் பகிரவில்லை, ஆனால் நாங்கள் உனக்கு உதவுகிறோம் என்றது ஆமை. குரங்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய பழங்களை எடுத்து ஒன்றை ஆமைக்கும் ஒன்றை கிளிக்கும் கொடுத்தது. நான் புரிந்து கொண்டேன். பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. நண்பர்கள் சந்தோஷமாக பழங்களை உண்டனர். கதை முடிவு. பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெருகும்.